அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நிரம்பி வழிந்த உண்டியல். கட்டுக்கட்டா கிடைத்த கரன்சி நோட்டுகள், தகதகான மின்ற தங்கம், பளபளன்னு ஜொலிக்கிற வெள்ளின்னு இப்படி பலதும் முருகனுக்காக நாடி வந்திருக்கு. 4,71,00,000 வருவாயா கிடைச்சிருக்கு. தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல 2ஆம் படை வீடா விளங்குற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரியுறாங்க. முக்கியமா திருவிழா நாட்கள்ல சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்கள்ல இருந்தும், வெளிநாடுகள்ல இருந்தும், வெளி மாநிலங்கள்ல இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரியுறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல இருக்கிற உண்டியல்கள் 2 தினங்களா என்னும் பணியானது நடந்திருக்கு. உண்டியல் காணிக்கைகளை எண்றதுக்காக கோவில்ல இருக்கிற வசந்த மண்டபத்துல மொத்தமா கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்க வச்சு உண்டியல் காணிக்கையானது எண்ணப்பட்ட நிலையில 4,71,90,172 ரூபாய் உண்டியல் காணிக்கையா கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம 1,630 கிராம் தங்க பொருட்களும், 52,230 கிராம் வெள்ளியும், 1,10,000 கிராம் பித்தளையும் உண்டியல்ல காணிக்கையா பக்தர்களால செலுத்தப்பட்டிருக்கு. வெளிநாட்டு கரன்சிகள் அதிக அளவுல காணிக்கையா கிடைச்சிருக்கிற நிலையில குறிப்பா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகள்ல இருந்து, அதே மாதிரி அரபு நாடுகளான சவுதி மற்றும் குவைத் நாடுகளை சேர்ந்த கரன்சிகளும் உண்டியல்ல வருவாயா கிடைச்சிருக்கு. மொத்தமா 1,117 வெளிநாட்டு கரன்சிகள் உண்டியல்ல கிடைக்கப்பெற்றது குறிப்பிடத்தக்கது.